Hi guys, welcome back to Own Vision. Well, once again back to the Big Boss review. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஞ்சனா பிள்ளைய கடைசி கேப்பில் எல்லாம் வச்சு குத்துன்னு குத்தி விட்டுட்டு கடைசி நேரத்தில் ஐயோ பாவம் பாப்பா போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோவில் அந்த பிள்ளை வாய் விட்டப்பே நான் நினச்சிட்டேன் கண்டிப்பாக சஞ்சனாவை இதை காரணம் வச்சு எவிக்ட் பண்ணுவானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் பிக் பாஸ் பார்த்தா உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் நாமினேஷன்ற என்னடா காரணம், எப்படா நம்ம சேஃப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசி யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் தானாக வாய் விட்டு ஆடு அதுவாக வந்து பிரியாணி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ்ல எந்த பக்கம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு பிரிச்ச ஒரு ரீசனுக்காக நானே போறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னதுனால வச்சு செஞ்சு விட்டாங்க. இதுல ரஞ்சித் மட்டும் ரொம்ப வித்தியாசமா சொன்னாரு, உனக்கு வந்து மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்குமா, அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் உன்னை வெளியே அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரா தெரிஞ்சாங்க, ரொம்ப டேஞ்சரா தெரிஞ்சாங்க. ஒன்னு வந்து நம்மளோட ஜாக்லின், இன்னொன்று வந்து ரஞ்சித். இந்த ஜாக்லின் ரஞ்சித்ல வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் தான் சொன்னேன், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ் நான் சொல்லல. இந்த ஜாக்லின் ரஞ்சித்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினோட ரஞ்சித் ரொம்ப டேஞ்சரா தெரியுறாரு. பிகாஸ் அவர் சொன்ன ரீசன் வேற லெவலா இருந்தது. உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குமா, அதனால உன்னை நான் வெளியே அனுப்புறேன் அப்படின்னாரு. ஸோ இது வந்து துளியும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். செம ஃபன்னா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட படங்கள்ல இருக்கிற மாதிரியும். அண்ட் மோர் ஓவர் ஜாக்லின் வந்து அர்ச்சனாவோட ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப தெளிவாக ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால ரொம்ப யதார்த்தமா பார்க்க முடியுது. பிகாஸ் வந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து உள்ள போக மாட்டேன், நான் வெளியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் உள்ள வரட்டா அப்படின்னு கேட்டு உள்ள வந்ததா இருக்கலாம். அண்ட் அவங்க சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதா இருக்கலாம். அண்ட் இன்னைக்கு தனியாக உட்காந்து அழுதாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 hour ஷோவில் காட்டல, பட் 24/7 அவங்க உட்காந்து அழுதெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அகைன் ஒரு பக்கம் வந்து டீம் கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் அந்த அர்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்து நிறையா மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன், நிறையா எனக்கு தெரியல புத்தரோட பக்கத்து வீட்டுக்காரரால் இன்னொரு அவதாரமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நான் அவரை பற்றி எனக்கு தெரிய போகிறதில்ல, பட் இருந்தாலும் ஒரு ஷோவில் ஸ்டார்டிங்கில் தன்னை பற்றி இப்படி சொல்லும்போது ஆஸ் அ வியூவரா அண்ட் ஆஸ் அ ரிவ்யூவரா எனக்கு பார்க்கும்போது தே ட்ரைங் டு போர்ட்ரே சம்திங் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் மோர் ஓவர் சஞ்சனா போனப்ப எல்லாரும் சேர்ந்தா குத்துனானுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அருணா வந்துட்டு அந்த பிள்ளை இங்க தூங்கணும்னு நினைச்சிச்சு, அந்த பிள்ளை இப்படி பண்ண நினைச்சிச்சு, அப்படி பண்ண நினைச்சிச்சு, எல்லாரும் ரெண்டா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. அப்படி அழுதாலும் அகைன் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி கேமுக்குள்ளதான் எல்லாரும் போனாங்க. ஸோ இட்ஸ் அ ட்ரூ. ஸோ இந்த மாதிரி தன்னை ஒரு பக்கம் ரொம்ப நல்லவங்களா காட்ட போர்ட்ரே பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஆட்கள் தான் இன்னைக்கு உள்ள எபிசோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க. அண்ட் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தன்னை அர்ச்சனாவா நினச்சிக்கிட்டாங்க. அதாவது பிக் பாஸ்குள்ளே போனாங்க, அர்ச்சனா மாதிரி நின்னாங்க, அர்ச்சனா மாதிரி பேசினாங்க, அர்ச்சனாவே ஆயிட்டாங்க. ஆனால் டைட்டில் அடிக்க முடியுமா, அதுதான் கேள்வி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அண்ட் அன்ஃபேர் எவிக்ஷன் ஆஃப் சஞ்சனா, இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்ன வரையும் புரியாத ஒரு விஷயம், உண்மையிலேயே அந்த பொண்ணை எவிக்ட் பண்ணிட்டாங்களா இல்லைன்னா ஏதாவது சீக்ரெட் ரூம்குள்ளே வச்சிருக்காங்களா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்த 4 hour ஷோவில் இவர் விஜய் சேதுபதி அவர் வந்து ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருப்பாரு, சீக்ரெட் ரூம், ரகசிய அறை, இங்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் எடுத்து 24 hours ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது இதுவரை பிக் பாஸ் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். அண்ட் மோர் ஓவர் இந்த பிக் பாஸ்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்ததுனால மேபி அப்படி பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீக் தான் வந்து நமக்கு தெரிய வரும்னு நான் நம்புறேன். அண்ட் அதையும் தாண்டி அந்த பொண்ணை வந்து எவிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர், பட் அக்கார்டிங் டு த கேம் இட்ஸ் ரைட். பிகாஸ் அது ஒரு கேம், அது வந்து தயவுதாட்சணம் பார்க்குற இடம்லாம் கிடையாது. ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி தயவுதாட்சணம் பார்த்தா மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த பொண்ணு இன்னும் போல்டாக இருந்திருக்கலாம், அந்த வார்த்தையை விடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா பயங்கரமான மென்டல் கேம் தான் அது, அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்ஸ் வச்சு விளையாடக்கூடிய கேம் தான் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். இன்னொன்று அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே தயங்கினாங்க, நிறைய இடத்துல அவங்க பயந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஹர் பிரைட் ஃபியூச்சர் இன் ஃபிலிம்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வந்தோம் அப்படின்னா ஒரு கேம், ஆக்சுவலாக கோதாவரி அந்த கோட்டை போடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நடுவில் கோடு போட்டு ஆனா பெண்ணான்னு பிரித்து வச்சு அதுக்கு ஒரு டிபேட் வச்சு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகணும், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகணும்னா ஆண்கள் ஒரு மாதிரி பெண்கள் ஒரு மாதிரி ரூல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு 3 ரூல்ஸ் போட்டாங்க. இன்னும் அந்த ரூல்ஸை வந்து அஃபிஷியலாக வெளியே விடல, எந்தெந்த ரூல்ஸ் அக்செப்ட் பண்ண போறாரு, எதாவது தூக்கி குப்பையில் போட போறாருன்னு அடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாதான் தெரிய போகுது. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் தலைவனா தலைவியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து தர்ஷிகா ஜெயிச்சாங்க. அண்ட் கங்க்ராட்ஸ் டு ஹர். அண்ட் ஒன் மோர் திங், அங்க பேசும்போது ஒரு விஷயம் பேசினாங்க, ஒரு மென்னா நான் ரொம்ப பெருமையா இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க, பசங்க ஒரு விஷயத்துல கூடுனாங்கன்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடா இருக்காதுங்க. ஈவன் இருந்தாலும் அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. தே ஃபார்ம் அஸ் எ டீம், ரொம்ப சீக்கிரமா அவங்க ஒரு டீமா ஃபார்ம் ஆயிடுவாங்க. பட் பொண்ணுங்க அப்படி கிடையாதுங்க.
இது வந்து என்னோட ரியல் லைஃப்லேயே நடந்திருக்கு. என்னதான் பிரச்சனை அடிச்சு பிடிச்சி செஞ்சாலும் வா மச்சான் என்ன மச்சான் ஒரு பஞ்சாயத்தவா போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிற பசங்களுக்கு இடையில ஏண்டி அன்னைக்கு வந்து நான் பார்த்தேன்னா March 11, 2021 காலையில் 10:30 மணிக்கு அந்த ஷாப்பில் வாங்கினதுல ஒரு வாணி எனக்கு கொடுக்கலடி இன்னும் ஏண்டி கொடுக்காம இருக்கேன்னு கேட்க பொண்ணுங்களும் இன்னும் இருக்காங்க நம்ம நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் அதை வந்து பெண்களை வந்து குறைச்சி பேசல. தட் இஸ் அ நேச்சர் ஆஃப் கேர்ள்ஸ், தட்ஸ் அ நேச்சர் ஆஃப் பாய்ஸ். ஸோ உடனே வந்து பெண்களுக்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவிச்சுனா குரல் தூங்குங்கடா, நாட் லைக் தட். இது வந்து இயற்கையாகவே பெண்களுக்குள்ள இருக்கக்கூடியதை எனக்கு ஒரு 28 வயசு இருக்கும், 29 வயசு இருக்கும். ஸோ என்னுடைய இந்த 29 வருட காலத்தில் நான் பார்த்த ஒரு அனுபவத்தை தான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேனே தவிர மேபி அது ராங்க கூட இருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் பசங்க அப்படி கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அது அழகாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் ரஞ்சித்தனோட அந்த ஒரு சாயம் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி தோன்றுது. அண்ட் அந்த அருணாவோட ஓவர் ஆக்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுற மாதிரி இருக்கு. ஜாக்லின் மட்டமாக ஃப்ளாப் ஆக போகிறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஒரு காலத்தில் அவங்களோட அந்த ஆங்கரிங்கை ரசித்ததில் நானும் வருதேன். பட் மேபி இது அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தபுளாக இருக்கிற மாதிரி தெரில. அண்ட் குமரன் இஸ் ஒன் ஆஃப் த டஃப் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அவர் ஒரு பெஸ்ட் கண்டஸ்டன்ட், டஃபாக வந்து அதில் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அது உங்களோட மேட்ச் ஆகும்னு அவசியம் இல்லை, பட் இட்ஸ் மை ரிவ்யூ ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் உள்ள எனக்கு தோணுன விஷயங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இனிலேருந்து இன்னும் 106 days என்னென்ன நடக்குது பிக் பாஸில் அப்படிங்கிறத பற்றின ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Muniraj. I'm sorry, Raj.